சரிகமபா சீனியர் சீசன் 4 இந்த வார ரவுண்ட் சும்மா செம சூப்பரா இருக்க போகுதுன்றதுல எந்த ஒரு சந்தேகமுமே இல்ல. அந்த அளவு ஆட்டம், பாட்டம், கொண்டாட்டம் தான்ன்ற மாதிரி தான் சூப்பரான சுற்று தான் நடக்க போகுது. அப்படி என்ன சுற்று நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, சரிகமபா சீனியர் சீசன் 3 போட்டியாளர்கள், அதே போல சரிகமபா லிட்டில் சாம்ப் சீசன் 3 போட்டியாளர்கள் எல்லாருமே வந்துட்டு இந்த ஒரு ரவுண்ட்ல வந்துட்டு கலக்க போறாங்க. நம்மளோட சீனியர், ஜூனியர்ஸ் எல்லாருமே சேர்ந்து செமையான ஒரு கொண்டாட்டம் தான் நமக்காக வச்சிருக்கிறாங்க. இதுக்கான ப்ரோமோக்கள் வெளியாகி மக்கள் மத்தியில நல்ல ஒரு வரவேற்பை பெற்றிருக்குது. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். இந்த ப்ரோமோல வந்துட்டு யாரெல்லாம் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நம்முடைய ஜீவன், அதே போல நம்மளுடைய பொக்கிஷியா 2 பேருமே சேர்ந்துட்டு போராளே போராளேன்ற இந்த சாங்க தான் பாடியிருக்கிறாங்க. செம சூப்பராவே வந்துட்டு இந்த ஒரு பாடலை பாடியிருக்கிறாங்க. இதுக்காக நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. நம்மளோட கார்த்திக் சார் இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அந்த அளவு சூப்பராகவே பாடியிருக்கிறாங்க இவங்க 2 பேருமே சேர்ந்து. அடுத்தது முக்கியமா நம்மளுடைய கில்மிஷா, கார்த்திகேயன் 2 பேருமே சேர்ந்து ஏற்கனவே இவங்க 2 பேருமே சேர்ந்து போட்டிருக்கக்கூடிய ரீல்ஸ் வைரல் ஆகி தான் இவருக்கு இந்த ஒரு வாய்ப்பே கிடைச்சிருந்தது. அதே ஜோடி தான் இப்ப பாட போறாங்க. 2 பேருமே சேர்ந்து என்ன பாடல் பாடியிருக்காங்க அப்படின்னு சொன்னா, துள்ளாத மனமும் துள்ளும் என்ற திரைப்படத்துல இருந்து வரக்கூடிய ரொம்பவே ஒரு அழகான பாடல் தொடு தொடு எனவே என்ற அந்த பாடலை தான் 2 பேரும் சேர்ந்து அவ்வளவு சூப்பரா பாடியிருக்கிறாங்க. இந்த ஒரு பாடலை பாடும்போது நம்மளுடைய கார்த்திக் அவ்வளவு ஃபீல் பண்ணி பாடியிருப்பாரு. கார்த்திக் இவ்வளவு ஃபீல் பண்ணி அருமையா பாடினதை யாரு ரசிச்சு கேட்டுட்டு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்முடைய புருஷோத்மன் தான். புருஷோத்மன் சரிகமபாவுக்கு பாடி டைட்டில் வின்னர் ஆனதுக்கு நம்மளுடைய கார்த்திக் தான் ஒரு வகையில பெரிய காரணமாக இருந்தாங்க. அப்படி இந்த ஒரு நிலையில இப்ப கார்த்திக் பாடுறதை கேட்டு நம்முடைய புருஷோத்மன் ஆத்மாத்மா ரொம்பவே ரசிச்சு கேட்டிருப்பாங்க. இதை விட வேற உனக்கு என்ன வேணும்ன்றதை நம்மளுடைய ஸ்ரீ சாருமே சொல்லியிருப்பாரு. இதுதான் நீ சம்பாதிச்சது என்றதை ரொம்பவே அழகா சொல்லியிருப்பாரு. இதை தொடர்ந்து நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச நம்மளுடைய நாகார்ஜுன், அதே போல சௌமியா 2 பேருமே சேர்ந்து என்ன பாடல் பாடியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா என்ற பாடலை தான் சும்மா தெறிக்க விட்டுருக்காங்க. எல்லாருமே இந்த ஒரு பாடலை அவ்வளவு சூப்பரா என்ஜாய் பண்றாங்க. இந்த பாடலுக்கு நம்முடைய குட்டீஸ், சீனியர்ஸ் எல்லாருமே சேர்ந்து செமையா டான்ஸுமே பண்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு ராக் ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க இவங்க. இதை தொடர்ந்து நம்மளுடைய விஜய், லக்ஷனா இவங்க 2 பேருமே சேர்ந்து இளங்காத்து வீசுது என்ற பாடலை அவ்வளவு அற்புதமா பாடியிருந்தாங்க. இந்த பாடலுக்கு கோல்டன் பெர்ஃபார்மன்ஸுமே கிடைக்குது. இந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸுக்கு பிறகு நம்மளுடைய லக்ஷனா என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, என்ன மாதிரியே ஒரு போட்டியாளரை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் எப்படி என்னோட அப்பாவோட அவ்வளவு கனெக்டா இருந்தேன்னா அதே மாதிரி தான் விஜயம் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இவ்வளவு ஒரு சந்தோஷமான, நிறைய நெகிழ்ச்சியான, நிறைய சந்தோஷமான, நிறைய பாடல்கள், நிறைய தருணங்கள் நமக்காக காத்துட்டு இருக்கு. நிறைய பேர் இதை தான் எதிர்பார்த்தாங்க. முன்னைய சீசன்ல இருக்கக்கூடிய போட்டியாளர்கள் இந்த சீசன் போட்டியாளர்களோட சேர்ந்து சூப்பரா கலக்கணும்ன்றத ரொம்பவே ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம்ன்ற நிறைய பேரோட கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது. அந்த அளவுக்கு ஒரு எதிர்பார்ப்போட இருக்காங்க. நாங்களுமே இந்த ஒரு ப்ரோமோவை பார்க்கும்போது வேற லெவல்ல இருக்க போகுது என்ற அந்த ஒரு ஃபீலிங்ல தான் இருக்கு. நீங்களும் யாருடைய பெர்ஃபார்மன்ஸுக்காக ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனல்ல இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.